குட் மார்னிங். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடு கூட சேர்ந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 25 அதிகாரம் 15வது வசனம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாமா? நீண்ட பொறுமை என்கிற இடத்துல இன்னொரு மொழிபெயர்ப்பு, பரிசுத்த பைபிள் என்கிற மொழிபெயர்ப்புல இப்படி இருக்கிறது: பொறுமையான பேச்சினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இந்த நாட்கள்ல நமக்கு தேவையான 2 முக்கியமான காரியம் தான்: பொறுமையான பேச்சும் இனிமையான நாவும். இது எதுவுமே இன்னைக்கு நம்ம நாட்கள்ல நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறது. நம்ம எல்லாரும் பாருங்க, ஒரு கிரைசிஸ் வரும்போது, ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது, கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும்பொழுது, வீட்டில் சண்டை எழும்பும் பொழுது, இந்த பொறுமையான பேச்சும் இனிய நாவும் நம்மகிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கடுமையாய் மாறி வருகிறது. நம்ம சம்மதிக்க வந்த ஆட்களை கூட நம்ம விரோதிகளாய் மாற்றி விடுகிறோம். வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் பாருங்க, நாபால் அபிகாயில். அந்த எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த நடந்த சம்பவம் அருமையா தெரியும் நினைக்கிறேன். நாபாலுடைய பேச்சு தாவீதுக்கு உக்கிர கோபத்தை உண்டு பண்ணுச்சு. எந்த அளவுக்கு கோபப்பட்டாராம், நாபாலுக்கு ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, அந்த நாயை கூட விட்டு கூடாது, அந்த அளவுக்கு அவன் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு அந்த ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை நாபாலுடைய பேச்சு உண்டு பண்ணுச்சு. ஆனால் அதே நேரம் அபிகாயோட பேச்சு பாருங்களேன், அவருடைய கோபத்தை எல்லாம் அனுப்பிச்சு. அந்த பொறுமையான பேச்சு, அந்த சம்பவம் நம்ம எல்லாரும் நல்லா அழகாய் தெரியும். அவர் எப்படி மாற்றுச்சுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 25:33 சொல்லி இருக்கிறது: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நாம் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழிவாங்காத படிக்கும், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. பாருங்களேன், அந்த பொறுமையான பேச்சும் இனிய நாவும் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது ராஜாவிடத்துல இருந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? மற்ற மனிதர்கள்ட்ட இருந்த தயவு நமக்கு வேணுமா? நமக்கு பொறுமையான பேச்சும் இனிய நாவும் கண்டிப்பா அவசியம். இந்த நீதிமொழிகள் 25:15 ஒருபோதும் நீங்க மறந்து விடவே கூடாது. இன்றைய நாட்கள்ல முக்கியமா இந்த தலைமுறைக்கு இந்த பொறுமையான நாவும் இந்த இனிய நாவும் இல்லாம போயிடுச்சு. நமக்கு பொறுமையான பேச்சு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எப்படி பதில் சொல்றோம்? ஒரு கிரைசிஸ் வரும்போது எந்த விதமான பதில சொல்றோம்? ஒருவேளை உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன் உங்களை கடுமையான சொற்களை சொல்லி உங்களை ஒருவேளை காயப்படுத்தலாம், உங்களை ஒருவேளை துக்கத்துக்கு உண்டாக்கலாம். ஆனாலும் நீங்க ஒருபோதும் ரிப்ளை பண்ணும்போது அப்படி சொல்லிடவே கூடாது. உங்களுடைய பொறுமையான பேச்சு என்ன பண்ணணும்? அவங்கள சரி பண்ணும், அவங்கள மாற்றும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னை தெரசா அவங்களுடைய ட்ரெஸ்ட் நடத்தும் போது பல பிரச்சனைகள் வந்துச்சு, பல சோதனைகள் வந்துச்சு, அரசாங்கத்தால பல நெருக்கடிகள் வந்துச்சு. ஆனால் ஒருபோதும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. அவங்க அமைதியா இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க, இனிய நாவினால எல்லாரையும் வென்றாங்க. இன்னைக்கு பாருங்க, நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகப்பெரிய பெண்மணியா அவங்க வாழ்ந்து தன்னுடைய சரித்திரத்தை தேசத்தில் முடிச்சாங்கன்னு பார்க்கணும். அதே போல நீங்களும் உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, நீங்க போகிற இடங்கள்ல, நீங்க படிக்கிற இடங்கள்ல, எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பொறுமையாய் பதில் சொல்ல, இனிய நாவை பயன்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஒருபோதும் கடுஞ்சொற்களை எங்கேயும் பயன்படுத்தாதீங்க. நமக்கு எதிராக இருக்கிற நபர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒப்புட இருக்கணும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்த அத்தனை ரோம சேவர்களும் கடுமையான சொற்களை சொல்லி அவர் காயப்படுத்தினாங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு வார்த்தை கோபத்தை சொல்லியிருந்தா போதும், பிதா அவ்வளவு தேவதூதர்களை அனுப்பி அங்க இருக்கிற எல்லோரும் அங்க இறந்திருப்பாங்க. ஆனால் பாருங்க, அவர் சொல்ற அழகான வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னி. அவருடைய பொறுமையான பேச்சு பிதாவுடைய கோபத்தை ஆற்றி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அவருடைய பொறுமையான பேச்சு அவரெல்லாம் மன்னிச்சுன்னு சொல்லலாம். அந்த ரோம போர்ச்சவர்கள் வார்த்தைகளால் அவரை காயப்படுத்தினாங்க, எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வேதத்தில் எழுதப்படாத நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவருடைய வாயினாலே, அவருடைய வார்த்தையினாலே அவர்களை காயப்படுத்தவே இல்லை. பொறுமையா அவர்களுக்காக பிதாவிடத்தில் ஜெபித்தார்னு பார்க்கணும். நீங்களும் இந்த நாட்கள்ல உங்களுடைய பொறுமையான பேச்சினாலும் இனிய நாவினாலும் உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை நிந்திக்கிற மனிதர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர. எப்படி அந்த அபிகாயினுடைய பொறுமையான பேச்சு அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததோ, அதே போல உங்களுடைய பொறுமையான பேச்சு இனிய நாவும் உங்களுக்கு இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். தேங்க்யூ. God bless you. Have a great day.